My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், இந்த ரெண்டு கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஒரு மருத்துவ கல்லூரியில் சேரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் கலந்தாய்வு அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். நமக்கு சமீபமாக ரீசெண்டாக வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸில் நிறைய பேரண்ட்ஸ் நமக்கு ரெண்டு விதமான முக்கிய கேள்விகளை நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதற்குரிய ஒரு பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார் என்னுடைய மார்க் கம்மி, ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸில் எனக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு போல் தெரியுது. ஆல் இண்டியா கோட்டாவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணால் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. இது யதார்த்தமான ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, சார் எனக்கு XRY அப்படிங்கிற ஏதோ ஒரு பர்சன் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க, நார்த்துலேருந்து கூப்பிடுறாங்க, அல்லது தமிழ்நாட்டிலேருந்தே ஏதோ ஒரு இடத்துலேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க சார், ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் வந்து நார்த் சைடில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜை சொல்கிறாங்க, அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதற்கு பதிலாக நீங்கள் சில லட்சங்களை எங்களுக்கு தர வேண்டியிருக்கு, தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார், நம்பி கொடுக்கலாமா, கொடுத்தா எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இந்த ரெண்டு கேள்விகளுக்குரிய பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, அல்லது யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இதுவரை நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து இதுக்கப்புறம் வர நாட்களையும் போடுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான கேள்வி வந்து, என்னுடைய மார்க் கம்மி, ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டால் எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அல்லது கவர்மெண்ட் BDS கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குது. இது உண்மையாகவே எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட் இயரில், கடந்த வருஷம் 2023 கவுன்சிலிங்கில், 23-24 அகாடமிக் இயர்னுடைய கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் OBC ஜென்ரல் கேட்டகரியில் க்ளோசிங் மார்க் 4 ரவுண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சீட் கொஞ்சம் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொல்லி 5ஆவதாக ஒரு ரவுண்ட், ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சின்னு சொல்லி 5ஆவதாக ஒரு ரவுண்ட் நடத்துகிறாங்க. ஸோ 5 ரவுண்டினுடைய முடிவில் கடைசியாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த மார்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 596, 597 OBC அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ இந்த மார்க்குக்கு மட்டும்தான் கடந்த ஆண்டு சீட் அப்படிங்கிறது கிடைச்சது. இதை விட கம்மியான மாணவர்கள் யாருமே ஆல் இண்டியா கோட்டா மூலமாக எந்த அரசு கல்லூரிகளையும் சேரலை. MBBS பொறுத்த வரைக்கும் BDSல இதை விட கொஞ்சம் மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டாவுடைய க்ளோசிங் மார்க் என்னங்கிறத நம்ம கடந்த வருஷமே லாஸ்ட் இயர்லேயே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய மார்க் லாஸ்ட் இயர் க்ளோசிங் மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அந்த ரேஞ்சில் இருக்குது, நான் ஒரு 580 வச்சுருக்கிறேன், 590 வச்சுருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. அதை விட மார்க் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறேன், டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சதுன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும் தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எந்த மாநிலங்களில் எந்த சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா காலேஜஸையும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு மார்க் கம்மி சார், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்காது, ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் போனால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னாலே ஆல் இண்டியா கோட்டாலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை சொல்லலை. பட் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒன்று விஷயம் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், உங்களுடைய ஆசைகள் இருக்கும். அது வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது மேபி அது உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிற கள நிலவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறோம். ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சார் நான் பணம் கொடுத்தா எங்கேயாவது சீட்டு கிடச்சிருமா? ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க சார், நம்பி கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்குரிய பதில் வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது யாராக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு கால் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சார் எனக்கு வந்து இத்தனை பேர் கால் பண்ணாங்க, எனக்கு டெய்லி ஒரு கால் வருது சார், நான் சீட் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க சார், டெய்லி ஃபாலோ பண்ணுறாங்க சார், கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்தளவுக்கெல்லாம் கால்ஸ் வருது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் நம்மக்கிட்ட டெய்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இது நம்ம பப்ளிக்காக அந்த இடத்துல பேசுகிறோம். அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் நீங்கள் சீட் எடுக்க முடியும். நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை அரசு ரீதியில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு வாங்கி கொடுக்கணுன்னா கவுன்சிலிங் மட்டும்தான் வழி, குறுக்கு வழிகள் எதுவும் கிடையாது. இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம்குள்ளே போய் தான் நம்ம வந்து சீட் எடுக்க முடியும். கவுன்சிலிங் இல்லாமல் நம்மளால் சீட் எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட்ஸுங்கிறது ஃபில் ஆகாமல் இருக்கும். அந்த சீட்ஸை வந்து அந்த காலேஜஸை என்ன பண்ணிப்பாங்கன்னா ஃபில் பண்ணிப்பாங்க. எப்போ நடக்கும்னா கடைசி ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம், 4 ரவுண்டோ இல்லை 5 ரவுண்டோ எத்தனை ரவுண்ட் நடத்துகிறாங்களோ அத்தனை ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் ஆகாமல் சீட் இருந்துச்சுன்னா அந்த சீட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா
அந்த காலேஜுக்கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த காலேஜ் அவங்களுக்கு விரும்பின மாணவர்களுக்கு அதை கொடுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படி பண்ண முடியாது. அன்ஃபில்டு சீட்ஸ் வில் ரிமைன் அன்ஃபில்டு. ஓகேங்களா? வேக்கண்ட்டாக இருக்கிற சீட்டு வேக்கண்ட்டாகவே தான் இருக்கும், ஃபில் ஆகாது, கடைசி வரைக்கும் ஃபில் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அதுக்குரிய ரூல் அப்படிங்கிறது இல்லை. அப்படி கொடுப்பாங்கன்னா நம்மளே வீடியோவில் போட்டிருப்போமே, சீட்டு கிடைக்கும்ப்பா போடுங்கப்பா எல்லாரும் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவோமே. கிடைக்காதுங்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ நீங்கள் காசு கொடுக்குறதா இருந்தால் ஏதோ ஒரு காலேஜில் நார்த்துலலாம் காம்படிஷனே இல்லை சார், அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜில் யாரும் சேர மாட்டுறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத, அந்த யதார்த்தத்தை, உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது அப்படிங்கிறது நல்லது. கவுன்சிலிங் மட்டும்தான் வழி. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போனாலும் சரி, ப்ரைவேட் காலேஜ் போனாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ் போனாலும் சரி, கவுன்சிலிங்கில் போய் தான் நீங்கள் சீட் எடுக்க முடியும். கவுன்சிலிங் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எந்த சீட்டையும் என்எம்சி நமக்கு அப்ரூவ் பண்ணாது. அட் எனி ஸ்டேஜ் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் போய் யாரோ ஒருத்தர் சீட் எடுத்துருந்தாங்கன்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய என்டையர் அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. கடைசியில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோமோ இதே நிலைமைக்கு பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது போக சில லீகல் கேசஸ், ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கூட எடுக்கலாம். இதெல்லாம் குறுக்கு வழியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்டையர் ப்ராசஸில் நம்ம எந்த அப்டேட் இருந்தாலும் உடனே நம்ம வீடியோவை பதிவு செய்கிறோம். அதை நிறைய மாணவர்கள் பார்க்குறாங்க. நிறைய பேர் நம்ம சேனல் மூலமாக நிறைய மெடிக்கல் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் எந்த காலேஜில் சேர்ந்தாலும், எந்த காலேஜுக்கு போனாலும் மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக அங்கே ஒரு மாணவர், அட்லீஸ்ட் ஒரு மாணவராவது கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காலேஜஸ்லையும் இருக்கிறாங்க. பிகாஸ் நம்ம நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராசஸே உங்களுக்கு என்டையராக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான், புரியணுங்கிறதுக்காக தான் வீடியோஸாக பதிவு செய்கிறோம். அதுவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.